Hello friends, Southern Railway and ICF இதுல வந்து recruitment against scouts and guides quota 23-24 கான அந்த லெவல் 1 அப்புறம் லெவல் 2 இதுக்கான அந்த ஜாப் வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது 20/1/2024 ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 20/2/2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற அது மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சவுத்தர்ன் ரயில்வே சென்னையில் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான அந்த ரெக்யூர்மெண்ட் அகெயின்ஸ்ட் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் கோட்டா ஃபார் தி இயர் 23-24ல அப்ளிகேஷன் இன்வைட்டட் இந்தியன் சிட்டிசன் ரெக்யூர்மெண்ட் லெவல் 2 அண்ட் லெவல் 1 போஸ்ட் இண்டிகேட்டட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க சவுத்தர்ன் ரயில்வேல. ஸோ லெவல் 2 பார்த்தீங்க அப்படின்னா 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க சவுத்தர்ன் ரயில்வேல. லெவல் 1ல பார்த்தீங்க அப்படின்னா 12 போஸ்ட், ஒவ்வொரு டிவிஷனுக்கும் 2 போஸ்ட். பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை இருக்கட்டும், திருச்சிராப்பள்ளி, மதுரை, பாலக்காடு, திருவனந்தபுரம், அப்புறம் சேலம். ஸோ இதில் தான் உங்களுக்கான லெவல் 1க்கான போஸ்ட் இருக்கும். ஐசிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 2ல 1, லெவல் 1ல 2ன்னு சொல்லிட்டு டோட்டலா 17 வேகன்சி வந்து இதுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் அண்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஷுட் பி சப்மிட்டட் செப்பரேட்லி இன் கேஸ் எனி கேண்டிடேட் அப்ளைங் அண்டர் டிஃப்ரெண்ட் கோட்டா. ஸோ நீங்க லெவல் 1க்கும் 2க்கும் வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா தனித்தனியா வந்து அப்ளிகேஷன் அந்த ஃபீஸும் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஓப்பனிங் டேட்டு 20/1ல ஓப்பன் ஆகி 20/2/2024 முடியுது. ஸோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ப்ளீஸ் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் இன் திஸ் நோட்டிஃபிகேஷன் கேர்ஃபுல்லி. ஸோ இதில் கேட்டுக்கிற அந்த எலிஜிபிலிட்டி எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா rrcmas.in. இந்த வெப்சைட்ல நீங்க அப்டேட் ரெகுலரான அப்டேட் இருக்கும். உங்களுக்கான இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் இதில் தான் போய் நீங்க அப்ளை பண்ண முடியும். நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கான அந்த வேலிட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஸோ இது எல்லாமே இருக்காங்கிறத செக் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் முடிகிற வரைக்கும் அந்த வேலிட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் வந்து ஆக்டிவேட்ல இருக்கணும். ஸோ அடுத்து குவாலிஃபிகேஷன், இந்த லெவல் 2 லெவல் 1க்கான குவாலிஃபிகேஷன் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் கோட்டால வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா பிரசிடென்ட், ஸ்கவுட், கைட், ரோவர், ரேஞ்சர் அல்லது ஹிமாலயன் வுட் பேட்ச் வந்து இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க ஃபர்ஸ்ட்ல. ரெண்டாவது வந்து 5 இயர்ஸ் வந்து சர்டிபிகேட் ஆஃப் ஆக்டிவ்னஸ் ஷுட் பி இதுல இருக்கணும். அதாவது மெம்பர்ஷிப்ல இருக்கணும். ஸ்கவுட் ஆர்கனைசேஷன்ல லாஸ்ட் 5 இயர்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2 ஈவெண்ட்ஸ்ல, அதாவது நேஷனல் லெவல் அல்லது ஆல் இந்தியன் ரயில்வேஸ் லெவல்ல வந்து ஒரு 2 ஈவெண்ட்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. 2 ஈவெண்ட்ஸ் அட் ஸ்டேட் லெவல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா எக்ஸ்பிளனேட்டரி நோட்ல வந்து 2018 to 19, 19 to 20, 20 to 21, 21 to 22, 22 to 23 should be continued to active இப்போ வரைக்கும் இருக்கிறவங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கான சர்டிஃபிகேட்ல வந்து லிஸ்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அண்டர்டேக்கன் பை கேண்டிடேட் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கணும். ப்ரொசீஜர் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் கோட்டால வந்து ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு மார்க்குக்கு, அதாவது சர்டிஃபிகேட்டுக்கு 40 மார்க். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் சர்வீஸ் ரெண்டட் நேஷனல் ஈவெண்ட்ஸ், இந்த நேஷனல் ஜாம்பரி இதுல வந்து ஆல் இந்தியன் ரயில்வேல அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா அதுக்கான மார்க் 10 மார்க். ஃபர்ஸ்ட் 2 சர்டிஃபிகேட்டுக்கு மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் இல்லை. அப்புறம் 1 அடிஷனல் ஈவெண்ட்டுக்கு 7 மார்க், 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஈவெண்ட்ஸ்ல கலந்துக்கிட்டோம் அப்படின்னா 10 மார்க் அப்படிங்கிற மாதிரி. பார்ட்டிசிபேட் சர்வீஸ் ரெண்டட் ஸ்டேட் ஈவெண்ட்ஸ்ல அதுக்கு கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கான மார்க். ஸோ இந்த மாதிரியான உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் அதுக்கான மார்க்லாம் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் டெஸ்ட்டுக்கு 60, கீழே வந்து இந்த சர்டிஃபிகேட்டுக்கு ஒவ்வொரு அந்த ஈவெண்ட்ஸ்ல கலந்ததுக்கான மார்க் எல்லாமே வந்து பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 100 மார்க் கொடுத்துருக்காங்க. அதாவது ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து 60 மார்க் எடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய சர்டிஃபிகேட்டு நீங்கள் எந்தெந்த ஈவெண்ட்ஸில் கலந்துருக்கீங்க அதுக்கான அந்த மார்க் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த செலெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல்லாம் இருக்கும். இந்த சிலபஸ் வந்து ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் இந்த கோட்டால வந்து சிலபஸ் என்னென்ன அப்படிங்கிறது இந்த கீழே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கவுட்டிங், கைடிங், லா அண்ட் ப்ரொமைஸ், ஆர்கனைசேஷன், ஸோ இந்த மாதிரியான அந்த சிலபஸ் எல்லாமே இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் ஃபார் லெவல் 2 அண்ட் லெவல் 1 தனித்தனியாக தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து ரெண்டுக்கும் அப்ளை பண்ணீங்கனாலும் ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்காது, ரெண்டுமே தனித்தனியாக தான் எக்ஸாம் நடக்கும். ஸோ லெவல் 2 போஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ்ல வந்து 12th செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து அல்லது ஈக்குவலான அந்த எக்ஸாமினேஷன்ல 50% குறைவா இருக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் லெவல் 2 போஸ்ட்ல வந்து டெக்னிக்கல்ல வந்து மெட்ரிகுலேஷன், எஸ்எஸ்எல்சி, அது கூட வந்து ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஐடிஐ சர்டிஃபிகேட்ல வந்து அப்ரூவ் பண்ணிக்கணும். எஸ்சிவிடி, என்விடி இவங்கலாம் வந்து அப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ லெவல் 1க்கு பார்த்தோம் அப்படின்னா 10th அல்லது ஐடிஐ ஈக்குவலண்டான ஒரு நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். இதுவும் அதே தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் 2 போஸ்ட் அப்புறம் லெவல் 1 இது எல்லாமே வந்து சவுத்தர்ன் ரயில்வே தான் வந்து இதுக்கான அந்த பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து டிசைட் பண்ணுவாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா லெவல் 2க்கு வந்து 18ல இருந்து 30 வயசு அன்ரிசர்வ்டா இருந்தா, ஓபிசியா இருந்தா 18ல இருந்து 33 வயசு, எஸ்சி எஸ்டியா இருந்தா 18ல இருந்து 35 வயசு. லெவல் 1ல பாத்தீங்கன்னா 18ல இருந்து 33 வயசு அன்ரிசர்வ்டுக்கு, ஓபிசியா இருந்தா 18ல இருந்து 36 வயசு, எஸ்சி எஸ்டியா இருந்தா 18ல இருந்து 38 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதாவது போஸ்ட் ஏஜ் குரூப் லெவல் 1 லெவல் 2 வரைக்கும் 40 வயசு வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. விடோஸ், டிவோர்ஸ்டு விமன், ஸோ இவங்களுக்கும் வந்து அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டிடேட் கேட்டகரிஸ்ல வந்து
அப்ளிகேஷன் ஃபீஸ், அதாவது ஆல் கேண்டிடேட் எக்ஸப்ட் திஸ் ஃபீஸ் கேட்டகரிஸ் மென்ஷன்ட் பிலோ. அதாவது 400 ரூபாய் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபாய், அதில் வந்து 400 ரூபாய் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து ரிட்டன் டெஸ்ட்டுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து அப்பியர் ஆனால், அதாவது பேங்க் சார்ஜஸ் போக. எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேனும் பிடபிள்யூடிஸ் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் மைனாரிட்டி எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸ் இவங்களாம் வந்து 250 ரூபா வந்து பே பண்ணணும் இவங்க. ஸோ இன்கேஸ் வந்து மைனாரிட்டிஸ் முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன், சிக்கிஸ், புத்தாஸ் இவங்களாம் வந்து நீங்கள் ரீஃபண்ட் கிளைம் பண்ண போறீங்கன்னா அதுக்கான செல்ஃப் டெக்ளரேஷன் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸாக இருந்தால் 50,000க்கும் குறைவான அந்த இன்கம் சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ கேண்டிடேட் கிளைமிங் ஃபீ எக்ஸம்ஷன் ஷல் பி என்க்ளோஸ் காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட். இதில் அந்த காப்பி கொடுத்துருக்காங்க, இந்த சர்டிஃபிகேட்கான காப்பி. இதை நீங்கள் பேஸ் பண்ணி தான் வந்து இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எதை யூஸ் பண்ணி வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ பே பண்ணுறவங்களுக்கு வந்து இப்போ அதாவது எலிஜிபிளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கான பேமெண்ட் ஃபீ வந்து ரீஃபண்ட் ஆகாது. அப்ளிகேஷன் ரிசீவ்ட் வித் கேஷ் செக், சென்ட்ரல் ரெக்ரூட்மெண்ட் ஃபீஸ், ஸ்டாம்ப்ஸ், மணி ஆர்டர் வில் நாட் பி அக்செப்டட். ஸோ ஒன்லி வந்து ஆன்லைன் பே மூலியமா மட்டும்தான் பே பண்ண முடியும், வேற எந்த மோட்லையும் வந்து பேமெண்ட் கிடையாது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்குலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் should be produced by OBC. certificate should be specially indicate the candidate does not belong person section crime layer அப்படிங்கிற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணணும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர். கேண்டிடேட் மஸ்ட் சூஸ் எனி ஒன் ஃபாலோவிங் லாங்குவேஜஸ், அதாவது ஹிந்தி, இங்கிலீஷ்ல மட்டும்தான் வந்து உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இதில் ஏதோ ஒன்று வந்து சூஸ் பண்ணணும். ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ, அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 1 மந்த்துக்கு முன்னாடி எடுத்தது. ஸோ இந்த மாதிரியான செல்ஃப் அட்டஸ்டட் சப்போர்ட், அதாவது ஏஜ், கம்யூனிகேட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வந்து இங்கிலீஷ்ல அல்லது ஹிந்தியில தான் இருக்கணும் சர்டிஃபிகேட்டோட அந்த லாங்குவேஜ் எல்லாமே. ஸோ போனோஃபைட் சர்டிஃபிகேட் இது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. எம்ப்ளாய், அதாவது ரயில்வே ஆர்கனைசேஷன்ல, அதாவது சர்விங் எம்ப்ளாய் அண்ட் ஸ்டாஃப் ஆஃப் குவாஷி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ரயில்வே ஆர்கனைசேஷன், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அப்புறம் போனோஃபைட் சர்டிஃபிகேட் இது எல்லாமே நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தால் அதுக்கான டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எனி ரிக்வஸ்ட் ஃபார் சேஞ்ச் டேட், டைம், வென்யூ வில் நாட் பி என்டர்டெயின். இது வந்து நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. டிராவல் எக்ஸ்பென்ஸ் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் alone will be issued with second class free pass of their journey from their nearest railway stationல இருந்து ரிட்டன், அதாவது எக்ஸாம் எழுத போறதுக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு, மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு இதுக்கான டிராவல் அலோன்ஸ் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான். ஆல் அதர் எல்லாமே வந்து ஓன் எக்ஸ்பென்ஷன் தான் போகணும் அப்படிங்கிறது. அகாமடேஷன் வந்து தனியாக தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. கால் லெட்டர் எல்லாமே வந்து ஸோ அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்சி சென்னை வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. ஸோ எலிஜிபிள் டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேனடு காப்பி ஆஃப் ஸ்கவுட்ஸ், அப்புறம் கைட்ஸ் குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கிற மாதிரி எசென்ஷியல் மினிமம் பிரிஸ்கிரிப்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் செல்ஃப் அட்ரஸோட இதையும் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் அதுக்கானது, காஸ்ட் சர்டிஃபிகேட், எஸ்சி எஸ்டி ஓபிசி இதுக்கான சர்டிஃபிகேட், கிளைமிங் பண்ண போறீங்க அப்படின்னா ஏஜ், அதாவது ஏஜ் ரிலக்ஷன் கிளைம் பண்ணீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட், ஸ்கேனடு ஃபோட்டோகிராஃப் இது எல்லாமே, ஸ்கேனடு சிக்னேச்சர். ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இன்வேலிட் அப்ளிகேஷன் வந்து எப்படி இருந்ததுன்னா இன்வேலிட் ஆகும் அப்படின்னா கேபிட்டல், அதாவது சிக்னேச்சர் வந்து ஸ்கேன் பண்ண சிக்னேச்சர், சைன் பண்ணது எல்லாமே கேபிட்டல்ல இருக்கக்கூடாது, வித்தவுட் போட்டோ இருக்கக்கூடாது. ஸோ இது மாதிரியான இந்த இன்வேலிடுக்கான அந்த இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓபிசி எஸ்சி சர்டிஃபிகேட்லாம் இல்லாமல் இருந்ததுனாலும், அதே போல ஃபீஸ்க்கான அந்த கிளைமிங் இல்லாமல் இருந்ததுனாலும், ஏஜ் ரிலாக்ஸேஷன் இது போல எதுவும் இல்லை அப்படின்னா இது வந்து இன்வேலிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்க செக் பண்ணிக்கிட்டு நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில், அதாவது IROAMS இதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல் ஆர்ஆர்சியில் நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸைட்டிங் யூசரில் போயிட்டு டேரெக்டாக லாகின் பண்ணி உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் டைம் உள்ள ரெஜிஸ்டர் பண்ண அப்புறம் போறீங்க அப்படின்னா நியூ யூசர் இந்த ஆப்ஷனில் போயிட்டு இந்த கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுடைய ரெக்கார்டில் இருக்கிற மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணி உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த லெவல் 1 லெவல் 2 இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான அந்த ஹெல்ப் டெஸ்க் வந்து என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னா
இந்த ஹெல்ப் டெஸ்க் நம்பர் கொடுத்துருக்காங்க. காலையில் 9 மணிலிருந்து 6 மணி வரைக்கும். இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதோ ஒன்றில் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.